ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பச்சை பயிறு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை பாசிப்பயிறு, பச்சை பயிறு, வெண்டைக்காய் பயிறு அப்படின்னு இதுக்கு நிறைய பேர் இருக்குது. பருப்பு குடும்பத்தை சேர்ந்தது தான் இந்த பச்சை பயிறு. இது ஆசிய நாடுகளில் பரவலாக பயன்படுத்தப்படுது. நம்ம சமைக்கிற பல உணவுகளில் முக்கிய மூலப்பொருளாக கூட இந்த பச்சை பயிறு இருக்கு. சரி வாங்க, பச்சை பயிரில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். பச்சை பயிரில் அத்தியாவசிய விட்டமின்கள், தாதுக்கள், ஊட்டச்சத்துக்கள்லாம் நிறைஞ்ச ஒரு உணவு தான் இது. புரதம், நார்ச்சத்து, போலேட், மெக்னீசியம், பொட்டாசியம், இரும்புச்சத்து, விட்டமின்ஸ் B6 இது எல்லாத்தோட சிறந்த மூலமாகவும் இந்த பச்சை பயிர் இருக்கு. இந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் வளர்சிதை மாற்றம், செரிமானம், தசை செயல்பாடு இது மாதிரியான ஒட்டுமொத்த ஆற்றல்களையும் உடலுக்கு தந்து உடலோட செயல்பாடுகளை ஆதரிக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்குது. சரி வாங்க, பச்சை பயிறு என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல பச்சை பயிறு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பச்சை பயிரில் நிறைவுற்ற கொழுப்பு, கொலஸ்ட்ரால்லாம் குறைவாக இருக்குது. அதே நேரத்தில் ஆக்சிஜனேற்றிகள், மெக்னீசியம், பொட்டாசியம் இது மாதிரியான இதயத்துக்கு ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்குது. நம்மளோட உணவில் பச்சை பயிறு சேர்த்துக்கிறது ஆரோக்கியமான இரத்த அழுத்த அளவை பராமரிக்கிறதுக்கும், இதய நோய்கள் அபாயத்தை குறைக்கிறதுக்கும், ஒட்டுமொத்த இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்கவும் கூட உதவுது. நம்ம உடம்புக்கு தேவையான நார்ச்சத்தை கொடுக்கறதுல பச்சை பயிறு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பச்சை பாசி பயிரில் கணிசமான அளவு நார்ச்சத்து இருக்கு. இது ஆரோக்கியமான செரிமானத்தை ஊக்குவிக்குது, குடல் இயக்கத்தை சீராக வச்சிருக்க கூட உதவுது. போதுமான நார்ச்சத்து சாப்பிட்றது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும், மலச்சிக்கல் அபாயத்தை குறைக்கிறதுக்கும், எப்பயுமே ஃபில்லிங்காக இருக்கிறது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துறதன் மூலமாக உடல் எடை மேலாண்மைக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக இந்த பச்சை பயிர் இருக்கு. ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுல பச்சை பயிறு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பச்சை பயிரில் குறைந்த கிளைசமிக் குறியீடு இருக்கிறதுனால நீரிழிவு நோயாளிகள், அப்படி இல்லைன்னா ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிற நோக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற உணவாக இந்த பச்சை பயிர் இருக்கும். இது ஜீரணமாகி மெதுவாக உறிஞ்சப்பட்டு இரத்த ஓட்டத்தில் குளுக்கோஸோட படிப்படியான வெளியீட்டுக்கு வழிவகுக்கும். இது இரத்த சர்க்கரை அளவை அதிகரிப்பதை தடுக்கிறதுக்கும் சிறந்த கிளைசமிக் கட்டுப்பாடை மேம்படுத்துறதுக்கும் கூட உதவுது. உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல பச்சை பயிறு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பச்சை பயிறு அப்படிங்கிறது ஒரு சத்தான, குறைந்த கலோரி கொண்ட ஒரு உணவு தான். இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த பச்சை பயிரில் புரதம், நார்ச்சத்து அதிகம் இருக்குது. இது மனநிறைவை அதிகரிக்குது, பசியை குறைக்குது. பச்சை பயிரை வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப நேரத்துக்கு நிறைவாக நம்மளை உணர வைக்கும். அதனால உடல் எடையையும் எளிமையாக குறைச்சிக்கலாம். குறிப்பு: நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால பச்சை பயிறு சாப்பிட்றப்ப சிலருக்கு செரிமான கோளாறு, வாயு பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால பச்சை பயிரை சமைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைச்சிங்கன்னா இந்த விளைவுகளை வராமல் தடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் பச்சை பயிறு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் பச்சை பயிரை சமைச்சு சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.